அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக தற்போது ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பாளர் வெங்கட் நாராயணா அவர்கள் தமிழக அரசால் அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய இந்த நியமனத்திற்கு ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களும் கொதித்து போயிருக்காங்க. ஏன், என்ன காரணம், அவர் நியமிக்கப்பட்டதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான உண்மைகள் என்ன? அவர் ஒரு தமிழரே கிடையாது, ஒரு தமிழருக்கு அந்த பதவி கொடுத்திருக்கலாமே, தமிழரை தவிர்த்து இந்த வெங்கட் நாராயணாவை விஜய் அவர்கள் நியமித்தது ஏன் அப்படின்ட்டு பல திடுக்கிடும் உண்மைகள் அவருடைய இந்த நியமனத்திற்கு பின்னாடி இருக்கின்றது. அது எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய பிரபல தயாரிப்பாளர் திரு வெங்கட் நாராயணா அவர்களை அமைச்சர் பதவிக்கு நிகரான உன்னத உள்கட்டமைப்பு அந்தஸ்து கொண்ட தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படின்ற உயரிய பதவி பொறுப்பு கொடுத்து அதிரடியாக அரசாணையை தமிழ்நாடு அரசு ஜூன் 26 வெளியிட்டிருந்தாங்க. மத்திய அரசுடனான மாநில அரசின் உத்தியோகபூர்வ உறவுகள் மற்றும் டெல்லியில் உள்ள உள்கட்டமைப்பு தேவைகளை துரிதமாக கையாள்வதற்காக புதிய ஆளுமைகளை நியமிக்கும் அதிரடி உத்திகளை தாவேக அரசு கையில் எடுத்திருக்கின்றதாம். இதன் ஒரு பகுதியாகத்தான் தமிழக அரசின் தலைமை செயலாளர் திரு எம் சாய்குமார் IAS அவர்கள் ஜூன் 26 அன்று வெளியிட்டிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ அரசாணையின்படி புதுதில்லியில் தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதி என்ற புதிய தற்காலிக பணியிடம் ஓராண்டு காலத்திற்கு உத்தியோகபூர்வமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இப்பதவியில் நியமிக்கப்படும் நபர் பொறுப்பேற்கும் நாள் முதல் 1 வருட காலத்திற்கோ அல்லது இப்பதவிக்கான தேவை நிறைவடையும் வரையிலேயோ எது முந்தியதோ அதுவரை திரு கே வெங்கட் நாராயணா அவர்கள் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக பணியாற்றுவார் என அரசாணையில கராராக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மேலும் இப்பதவிக்கான சம்பளம், படிகள் மற்றும் இதர விதிமுறைகள், நிபந்தனைகள் குறித்த விவரங்கள் தனியாக பின்னர் வெளியிடப்படும் என்றும் மாண்புமிகு தமிழக ஆளுநரின் உத்தரவின் பேரில் இந்த ஆணை பிறப்பிக்கப்படுவதாகவும் தலைமை செயலாளர் சொல்லியிருந்தார். சரி, எதற்காக இந்த பதவி, எதற்காக இந்த பொறுப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாநில அரசுகளின் கோரிக்கைகளை ஒன்றிய அரசிடம் வலியுறுத்துவதற்காக தமிழக அரசு சார்பாக டெல்லியில் சிறப்பு பிரதிநிதியை நியமிப்பது வழக்கம். இது அமைச்சர் பதவிக்கு இணையானது. கேபினட் அந்தஸ்து கொண்ட பதவி. அரசு கார், கிரீன்வே சாலை பங்களா உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் இவருக்கு அளிக்கப்படும். சென்னை தலைமை செயலகத்திலும் டெல்லி பிரதிநிதிக்கு தனி அறை ஒதுக்கப்படும். அந்த வகையில் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டிருப்பவர்தான் இந்த வெங்கட் நாராயணா. மாநிலத்திற்கான நிதி மற்றும் திட்டங்களை ஒன்றிய அரசிடம் இருந்து முறைப்படி பெற்றுத்தருவது, கோரிக்கைகளை வலியுறுத்துவது இந்த சிறப்பு பிரதிநிதியின் முக்கிய பொறுப்பு. முக்கியமாக தமிழகத்தை பாதிக்கும் திட்டங்கள் இருந்தால் மாநில அரசுக்கு உடனே தெரியப்படுத்த வேண்டும். இதனால் இந்த பதவிக்கு அரசியல் கட்சியை சேர்ந்த மூத்த உறுப்பினர்களே இதுவரைக்கும் திமுகவும் அதிமுகவும் நியமித்திருந்தது. ஆனால் முதன்முறையாக இந்த லாஜிக்கை எல்லாம் உடைத்து முதல்வர் விஜய் அவர்கள் தன்னுடைய படத்தின் தயாரிப்பாளரும் நண்பரும் எல்லா வகையிலும் விஜய் அவர்களுக்கு உதவக்கூடிய ஒருவரை, அதுவும் குறிப்பாக கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவரை தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமித்திருப்பது தமிழக மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த வெங்கட் நாராயணா அவர்கள் கர்நாடக மாநிலம் பெங்களூருவை சேர்ந்தவர், தெலுங்கை பூர்வீகமாக கொண்டவர். இப்படிப்பட்ட ஒருவர் குறிப்பாக தமிழ் எழுதவோ படிக்கவோ இவருக்கு தெரியவே தெரியாது. இந்த நபரை ஏன் டெல்லி, தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமித்தாங்க அப்படின்றது தான் அனைவருக்கும் இருக்கக்கூடிய மிக பெரும் கேள்வியே. இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கின்றது. இந்த வெங்கட் நாராயணா அவர்கள்
கர்நாடக முதல்வராக இருக்கக்கூடிய DK சிவகுமாரின் நெருங்கிய நண்பர் அப்படின்றதும் பலருக்கும் தெரியாது. ஏற்கனவே கர்நாடகா தமிழ்நாடு இடையே காவிரி பிரச்சனை இரு மாநிலத்துக்கும் பெரும் போராக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவரை நியமித்திருப்பது அந்த வழக்கின் போக்கிலும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டுக்கு எதிராகவே திரும்பிவிடும் அப்படின்ற மாதிரி விவசாயிகளும் கவலை தெரிவித்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒருவரை ஏன் நியமித்தாங்க அப்படின்றதுக்கு பின்னாடி பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. கர்நாடகாவில் மிகப்பெரிய தொழில் பின்னணி கொண்ட இந்த வெங்கட் நாராயணா டெல்லி அரசியல் வட்டாரங்களிலும் மத்திய அமைச்சகங்களிலும் உள்ள முக்கிய புள்ளிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பவராம். டெல்லியில் தமிழக அரசின் உரிமைகளை நிலைநாட்டவும் மத்திய அரசுடனான இணக்கமான உறவை வளர்க்கவும் வெங்கட நாராயணாவின் இந்த டெல்லி கனெக்ஷன் மற்றும் அவருடைய ராஜதந்திர அணுகுமுறை விஜய்க்கு பெரிதும் உதவும் என்ற கணக்கிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. டெல்லிக்கும் தமிழக அரசுக்கும் பாலமாக விளங்கும் தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதி பொறுப்பு வெங்கட் நாராயணாவுக்கு வழங்கப்பட்டதற்கு தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கின்றது. வெங்கட நாராயணாவின் பூர்வீகம் மற்றும் அவருடைய KVN புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் தலைமையகம் பெங்களூரு. தமிழக அரசின் சார்பாக டெல்லியில் பிரதிநிதித்துவம் செய்ய தமிழ்நாட்டை சேர்ந்த மாநிலத்தின் அரசியல் மற்றும் நிர்வாக சூழலை நன்கு அறிந்த ஒருவரை நியமித்திருக்கலாம் அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றது. தமிழ்நாட்டிற்குள் தகுதியான நபர்கள் இல்லையா? கர்நாடகாவை சேர்ந்தவரை ஏன் இந்த பொறுப்பில் நியமிக்க வேண்டும் அப்படின்ட்டு எதிர்க்கட்சிகள் கொந்தளித்து போயிருக்காங்க. டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படின்றது வெறும் பெயரளவு பதவி அல்ல. மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது, பல்வேறு அமைச்சகங்களில் உள்ள தமிழகம் சார்ந்த கோப்புகளை நகர்த்துவது போன்றவற்றிற்கு அரசியல் முதிர்ச்சியும் டெல்லி அதிகாரத்துவத்தை கையாண்ட அனுபவமும் தேவை. இந்த வெங்கட் நாராயணா கல்வி ரீதியாக பல தகுதிகள் பெற்றிருந்தாலும், அதாவது இவருடைய கல்வி தகுதி CA, CS, LLB அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அதாவது வெங்கட் நாராயணா ஒரு பட்டய கணக்காளர், நிறுவன செயலாளர், செலவு மற்றும் மேலாண்மை கணக்காளர் மற்றும் பெங்களூரு பல்கலைக்கழகத்தில் சட்ட பட்டதாரியும் ஆவார். ஆனால் இவருக்கு அரசியல் ரீதியிலேயோ அரசியல் ராஜதந்திரத்திலேயோ அரசு நிர்வாகத்திலேயோ நேரடி அனுபவம் இல்லை அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாட்டின் நலன்களுக்காக அவர் உறுதியாக நின்று குரல் கொடுப்பாரா இந்த வெங்கட் நாராயணா அப்படின்றது தான் பெரும் கேள்வியே. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் புதிய அணை கட்டும் கர்நாடகாவின் முயற்சி டெல்டா பகுதி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் என்பதால அதற்கு தங்கள் அரசு ஒருபோதும் பணியாது அப்படின்ட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் திட்டவட்டமாக அறிவித்திருந்தார். இந்த நிலையில தற்போது நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு பிரதிநிதி கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதால இது குறித்து தமிழ்நாடு அரசிடமிருந்து தெளிவான விளக்கத்தையும் உறுதியையும் மக்கள் எதிர்பார்க்கின்றனர் அப்படின்றது தான் உண்மையான விஷயமே. கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஒருவரை தமிழ் மொழி பேசவோ எழுதவோ சரிவர தெரியாத ஒருவரை இந்த பதவியில் நியமித்ததை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.